குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நல்லதும் தீயதும் உயிர்களுடன் தொடர்பு உடையவை. உண்மை உண்மையற்றது எல்லாம் உயிர்களுக்கே. இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை. விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. சூரியன் நல்லவனுக்கும் ஒளி தருகிறான், தீயவர்களுக்கும் ஒளி தருகிறான். அப்படியென்றால் துன்பம், பாவம், அமைதியின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை இதுதான்: இவையெல்லாம் உயிர்களுக்கே. பிரம்மம் இவை எவற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை. பாம்பில் விஷம் இருக்கிறது. பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேருவதில்லை. பிரம்மம் என்றால் என்ன என்பதை சொற்களால் விளக்க இயலாது. எல்லா பொருட்களும் எச்சிலாக்கப்பட்டு விட்டன. வேதம், புராணம், தந்திரம், 6 தரிசனங்கள் எல்லாம் எச்சிலாகிவிட்டன. நாக்கால் தீண்டப்பட்டு விட்டன, வாயால் சொல்லப்பட்டு விட்டன. அதனால் எச்சிலாகிவிட்டன. ஆனால் ஒன்று மட்டும் எச்சிலாகவில்லை. அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பது எது என்பது இன்று வரை யாராலும் சொல்லப்படவில்லை. ஒருவனுக்கு 2 பிள்ளைகள். பிரம்ம வித்தியை பயில்வதற்காக இருவரையும் ஆசிரியரிடம் அனுப்பினார் தந்தை. சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து தந்தையை வணங்கினார்கள். அவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரம்மஞானம் உள்ளது என்பதை அறிய விரும்பினார் தந்தை. மூத்தவனை பார்த்து, மகனே, நீ எல்லாவற்றையும் படித்திருக்கிறாய் அல்லவா, பிரம்மத்தை பற்றி சொல் என்றார். அவன் வேதத்திலிருந்து பல்வேறு சுலோகங்களை ஒப்பித்து பிரம்மத்தை விளக்க முயன்றான். தந்தை மௌனமாக அமர்ந்திருந்தார். இளைய மகனிடமும் அதே கேள்வியை கேட்டார் தந்தை. அவனோ தலை குனிந்து அமைதியாக நின்றான். அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. இதை கண்ட தந்தை மகிழ்ச்சியுடன் இளைய மகனிடம், மகனே, நீதான் ஏதோ சிறிது தெரிந்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றார். பிரம்மத்தை அறிந்து விட்டதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது. ஒரே ஒரு பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது. மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது. போகும்போது அது தனக்குள்ளே, அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே தூக்கி செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் தான் நினைக்கிறார்கள்.